உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நானும் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தை பத்தி நம்ம பேச வேணாம், நம்ம எளிதா கடந்து போயிடுவோம். ஏன்னா பாவம் ஏற்கனவே தோத்தாங்குழியா உட்கார்ந்து இருக்கிறாங்க, தினமும் ஒப்பாரி வைக்கிறாங்க, மேற்கொண்டு அவங்கள பத்தி பேசி நம்ம காயப்படுத்த வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் என்ன பண்றது, மக்களுடைய தேவைகள் சார்ந்த விடயங்களை பத்தி பேசுகின்ற பொழுது நம்ம கண்டிப்பா நம்ம ஊர்ல அந்த ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த ஆட்சியினுடைய இயலாமைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பேசி ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்டுதான் ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். ஆமாங்க, நேற்று தினத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தினுடைய காட்சிகளை பார்த்தோன்னே உள்ளபடியே எனக்கு 2 சொட்டு கண்ணீர் வந்துருச்சு. அவ்வளோ நிகழ்ச்சியா இருந்துச்சு, அவ்வளோ வேதனையாவது இருந்துச்சு. உள்ளபடியே சொல்றேன், சிஎம் சார் யூ ஆர் கிரேட், நீங்க உண்மையாக கிரேட்டு. அதே மாதிரி அண்ணன் திருமாவர்கள் கிரேட்டு, அதே மாதிரி அண்ணன் வன்னியரசு அவர்களும் கூட கிரேட்டு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான மேட்ரு நடந்திருக்குது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டுருவோம். உங்களுடைய பதில்களை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுருங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் மூலமாக, இன்க்ளூட் அண்ணன் வன்னியரசு அவர்கள் உட்பட, அமைச்சர் பெருமக்கள் மூலமாக இதுவரைக்கும் செஞ்சு முடிக்க முடியாத பல விடயங்கள் முடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்ப ஆட்சி பொறுப்பேற்ற வித்தின் ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவை மூலமாக சில பல விடயங்கள் செய்து முடிக்க முடிகின்றது என்றால் திமுக இத்தனை ஆண்டு காலமாக ஏன் செய்யவில்லை? உங்களுடைய பார்வை என்ன? என்ன காரணத்துக்காக இவங்க செய்யாமையே இருந்தாங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்டா போட்டுங்க, சரிங்களா? சரி, நேற்றைய தினத்துல அண்ணன் வன்னியரசு அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்துல ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பதிவு பார்த்தனே உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. அதே நேரத்துல திமுக மேல கடுப்பா இருக்குது. அதே நேரத்துல இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கா அப்படின்ற மாதிரி வேதனையாகவும் கூட இருக்குது. அது என்ன மேட்ரு அப்படின்னா, கள்ளக்குறிச்சி இருக்கு இல்லையா, கள்ளக்குறிச்சியில கோட்டாட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம், ஒரு 3 நபர்கள் என்ன பண்றாங்க, தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறாங்க. 3 நபர்கள் கையில ஒரு பதாகையை வச்சுக்கிட்டு தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறாங்க. இவங்க எதற்காக தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னா, அந்த போட்டோ டிஸ்பிளேல காட்டுறேன் பாருங்க. அதுல இருக்க இளைஞர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து இராணுவத்துல வேலை கிடைச்சிருக்கு. இராணுவத்துல வேலை கிடைச்சிருக்கு. இத்தனைக்கும் அந்த குடும்பம் என்ன குடும்பம் அப்படின்னா, அவங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு அப்படின்னா, குடுகுடுப்பு வேலை இருக்கு இல்லையா, அந்த குடுகுடுப்பு வேலையை வந்து பாக்குறாரு. அவருடைய ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அந்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய தொழில் வந்து குடுகுடுப்பு பண்ற ஒரு தொழில். நாங்க நைட்டு ஃபுல்லா போய் குடுகுடுப்பு பண்ணிட்டு காலையில போய் எந்தெந்த வீட்டுல குடுகுடுப்பு பண்ணோம் சொன்னமோ, வாக்கு கொடுத்தோமோ அந்த வீட்டுல போய் நாங்க பிச்சை எடுப்போம். சரி, இந்த மாதிரிதான் பிச்சை எடுத்து என்னுடைய குடும்பத்தை நான் ஓட்டிக்கிருக்கேன், என்னுடைய வாழ்க்கையை நாங்க ஓட்டிக்கிருக்கோம், என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கிருக்கோம். இந்த நிலைமையில என்னுடைய பையன் படிச்சு இராணுவத்துல செலக்ட் ஆயிருக்கான். இராணுவத்துல வேலை பார்ப்பதற்காக செலக்ட் ஆயிருக்கான். ஆனா என்னுடைய பையனுக்கு ஜாதி சான்றிதழ் கிடைக்கவில்லை. ஏன்னா அரசு எந்திரங்கள்ல நீங்க எங்க போனாலும் ஜாதி சான்றிதழை கொடுத்துதான் ஆகணும். அது ஒரு விதிமுறை. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது ஜாதி சான்றிதழ், ஜாதிகளுக்கு இது அரசு வேலைக்கு ஜாதி சான்றிதழ் வேணும். ஏன்னா அத்தனை சமுதாய மக்களுக்குமே உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதான் இடஒதுக்கீடு. அதுக்காக தான் ஜாதி சான்றிதழ் கேட்கிறாங்க. இந்த புரிதல் வந்து பல கூமுட்டைகள் இருக்காது. அது தனி சாப்டர், அதை விட்டுருவான், சரிங்களா? அப்ப தந்தை சொல்றாரு, என்னுடைய பையனுக்கு இராணுவத்துல வேலை கிடைச்சிருச்சு, ஆனா அவங்க வந்து ஜாதி சான்றிதழ் கேட்கிறாங்க. அந்த ஜாதி சான்றிதழ் வேண்டி நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கோட்டாட்சியர் அலுவலகத்துல கடந்த 1 வருஷமாக நாங்க ஜாதி சான்றிதழுக்காக நின்றுகிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதிகாரிகள் கேட்ட அத்தனை ஆவணங்கள் எல்லாத்தையுமே நாங்க வந்து கொடுத்துட்டோம். அப்படி இருந்த போதிலும் கூட என்ன பண்றாங்க, எங்களுக்கு ஜாதி சான்றிதழை இத்தனை நாட்களாக இவங்க வழங்கலைவங்க. இதனால என் பையனுக்கு கிடைச்ச அந்த இராணுவ வேலை இருக்கு தெரியுமா, எங்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஆனா நாங்க முன்னாடி வருவதற்காக எங்களுக்கென்று ஒரு இராணுவ வேலை கிடைச்சிருக்கு. அந்த வேலையில போய் பணியில் அமர முடியாம இருக்காரு என்னுடைய பையன். அதுக்காக தான் ஜாதி சான்றிதழ் கொடுங்க அப்படின்ற காரணத்துக்காக நாங்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி என்ன பண்றாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. இந்த காட்சி சமூக வலைத்தளங்கள்ல வந்துச்சு.
ஸோ இவங்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒரு பொறுப்பாளர் என்ன பண்றாருன்னா இவங்களுடைய போராட்டத்தை பார்த்துடுறாரு. ஏன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக அண்ணன் வன்னியரசு அவர்களை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நியமனம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதனால கள்ளக்குறிச்சி கோட்டாட்சி அலுவலகத்திலே இவங்க போராட்டம் பண்றதுனால விசிக நிர்வாகி அந்த போராட்டத்தை பார்த்துட்டு என்ன ஏது மேட்ருங்கன்ற விவரத்தை கேட்கிறாரு. கேட்டோன்னே இந்த மாதிரி செய்திங்கன்னு சொன்னோன்னே நேரா அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு இந்த செய்தியை வந்து ஃபார்வர்ட் பண்றாரு. வன்னியரசர் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய போன் நம்பர் எனக்கு வாங்கி கொடுப்பான்னு சொல்லி போன் நம்பர் கேட்கிறாரு. இவரும் போன் நம்பரை வாங்கி கொடுக்குறாரு. இவர் நேரடியாக குடும்பத்திலே பேசுறாரு. என்ன மேட்ரு சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஸோ அந்த குடும்பமும் தன்னுடைய பிரச்சனையை சொல்றாங்க. இதாங்க மேட்ருன்னு சொல்றாங்க. சொன்னோன்னே அண்ணன் வன்னியரசு அவர்கள் நேரடியாக அந்த கோட்டாட்சி அலுவலகத்துக்கு அதிகாரிகள் கால் பண்ணி எதற்காக இத்தனை நாட்களாக நீங்க ஜாதி சான்றிதழ் வழங்கவில்லை அப்படின்ற மாதிரி சில பல கேள்விகள் கேட்கிறாரு. வலியுறுத்துறாரு, வழிகாட்டுறாரு, உத்தரவிடுகின்றார். உத்தரவிட்டோன்னே என்ன ஆகுதுன்னா நேற்றைய தினத்திலே என்ன ஆகுதுன்னா ஜாதி சான்றிதழ் மாவட்ட ஆட்சியர் மூலமாக வழங்கப்படுகின்றது. கொடுத்துட்டாங்க. எங்க அந்த போட்டோவை பார்த்தா எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. அந்த தந்தையருடைய பேட்டியை பார்த்துட்டு கீழே அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து அந்த ஜாதி சான்றிதழ் கொடுத்த மாதிரி அந்த போட்டோவை பார்த்தோன்னே அவ்வளவு நிகழ்ச்சியா இருக்குது. நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. இனிமேல் அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலங்கள் எப்படி இருக்கும். அந்த இளைஞன் இராணுவத்துல போய் சேர்ந்தோடனே தன்னுடைய தலைமுறையுடைய அந்த பையனுடைய தலைமுறையில் இருந்து அவை ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கட்டமைக்க போறான். ஒரு எதிர்கால சந்ததிகளை உருவாக்க போறான். படிப்பறி உள்ள சமுதாயங்களை உருவாக்க போறான். தன்னுடைய வாரிசுகளை உருவாக்க போறான். தன்னை சுற்றி இருக்கின்ற அந்த சமுதாய மக்கள் இருக்காங்க தெரியுமா, அந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அந்த பையன் மேம்படுத்த போறான். எவ்வளவு பெரிய ஒரு சமூக மாற்றம். இதை அண்ணன் வன்னியரசு செய்து காட்டியிருக்கின்றார். நான் ஆரம்பத்துல சொன்னேன் தெரியுமா, இந்த திமுக காரங்களினால் கேள்வி கேட்காம இருக்கவே முடியலன்னு சொன்னேன் தெரியுமா. அதற்கு காரணம் இதுதான். அமைச்சராக பொறுப்பேற்று ஏறக்குறைய ஒரு 25 நாட்கள் தான் ஆயிருக்குது. ஏறக்குறைய ஒரு 25 நாட்கள். இந்த 25 நாட்களுக்குள்ளாகவே வெறும் 2 நாள்ல, வெறும் ஒரே நாள்ல ஒரு பிரச்சனையை அண்ணன் வன்னியரசு அவர்கள் மூலமாக தீர்க்க முடிகின்றது என்றால் இந்த 5 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க? ஒரு இஷ்யூ அவரால் வந்து சரி செய்ய முடிகின்றது. மீனவ மக்களுடைய பிரச்சனை, மீனவ மக்களுக்கும் அதே மாதிரி இங்க கோட்டகுப்பம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியில் வசிக்கின்ற பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனை, இவங்க 2 பேரும் இருக்கிற அந்த இடுகாட்டு பிரச்சனையை, அந்த இடுகாட்டை அண்ணன் வன்னியரசு அவர்கள் மூலமாக மீட்டு தர முடிகின்றது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலமாக என்ன பண்ணாங்க? அதிமுக ஒரு சங்கி கட்சியா மாறி போச்சு. அதிமுக சாதிகளை வளர்த்தடிக்கின்ற ஒரு கட்சியா மாறி போச்சு. நீங்க பெரியாரியம் பேசுறீங்களே, உங்களுடைய வேலை என்ன? அப்ப இத்தனை ஆண்டு காலமாக அந்த கோட்டகுப்ப மக்களுக்கு எதற்காக அவங்களுடைய சுடுகாடு அவங்களால மீட்டு தர முடியல? என்ன காரணம்? அண்ணா நகர்ல, கோயம்புத்தூர்ல அண்ணா நகர் என்று சொல்லப்படுகின்ற பகுதி, அந்த பகுதியில பட்டியல் சமுதாய மக்கள் வசிக்கின்ற பகுதிக்குள்ள பேருந்து போகல. அண்ணன் வன்னியரசு போக வச்சிருக்கிறாரு. பொறுப்பேற்ற வித்தின் ஒரு 25 டேஸ்க்குள்ள அவரால் பண்ண முடிகின்றது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை ஆண்டு காலம் ஏன் பண்ணல? என்ன காரணம்? அப்ப திமுக பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? அவங்களுடைய அந்த செயல் இழந்த தன்மைகளை பத்தி எப்படி பேசாம இருக்க முடியும்? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு வந்து அந்த குடியிருப்புக்காரருடைய பையன் ராணுவத்துல வேலைக்கு சேர போறாரு. இவர் மாறின எத்தனை சமுதாய மக்கள் ஜாதி சான்றிதழ் வாங்க முடியாம கிடக்குறாங்க. இருளர் சமுதாய மக்கள் எத்தனை நபர்கள் வந்து ஜாதி சான்றிதழ் வாங்க முடியாம கிடக்குறாங்க. மலைகள்ல வாழ்கின்ற பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்களுடைய குடியிருப்புகளுக்கு பாதை இல்லாம இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மருத்துவ வசதி இல்லாம இன்னும் எத்தனை ஆண்டு காலமா இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக இதெல்லாம் செய்யல? வேதனையா இருக்குங்க. நினைச்சா மனசு ரொம்ப வேதனையா இருக்குது. அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சாதி இருப்புகள் இருந்துகிட்டே இருக்கணும், மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாம இருந்துகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைக்க வேண்டும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வச்சா மட்டும்தான் இவங்க ஆண்டாண்டு காலத்துக்கும் வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம கூட இருப்பாங்க. நம்ம இவங்களை வச்சு நாம தான் வந்து பழங்குடியின மக்களுக்கான கட்சி, நாம தான் பட்டியல் சமுதாய மக்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி நம்ம பிரகடனப்படுத்திக்கலாம். நாம தான் இஸ்லாமிய மக்களுக்கான கட்சி, ஆனா இஸ்லாமிய மக்களுக்கு நாங்க அதிகாரத்துல பங்கு தர மாட்டோம். இந்த மாதிரி படத்தை ஓட்டுறதுக்காக இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டி தரவில்லையா என்ற கேள்வி எழும்புதலங்க. ஏங்க செய்யல?
இன்னைக்கு கூட சமூக வலைத்தளம் ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். ஒரு திமுகவுடைய மரியாதைக்குரிய கொத்தடிமை ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு. என்ன போறாரு அப்படின்னா, இந்த மாதிரி கம்யூனிஸ்டுகளும் அண்ணன் திருமாவர்களும் இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்த வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஐயகோ அப்படின்ற மாதிரி பொங்கி இருக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? ஏதோ ப்ரோக்ராம்ல அண்ணன் திருமாவர்கள், அதே மாதிரி சண்முகம் அவர்கள், வீரபாண்டி அவர்கள், இவங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்த மாதிரி ஒரே ஃப்ரேம். அந்த ஃப்ரேமுடைய நிகழ்ச்சின்னு வெளியே வரல. அந்த ஃப்ரேம் அந்த போட்டோ வந்து சமூக வலைத்தளங்கள வைரல் ஆகுது. சோ இதை பார்த்துட்டு மரியாதைக்குரிய திமுக கொத்தடிமை ஒருத்தர் என்ன பண்றாருன்னா பதிவு போடுறாரு. இந்த பதிவை என்னால பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. கம்யூனிஸ்டுகளும் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இந்த மாதிரி வந்து தாவேக்காக்கு ஆதரவு போயிட்டு போறாங்க. ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டு காலமாக அம்பேத்கரியத்தை பேசி 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 எளிய மக்களுக்காக பேசி பேசி தன்னுடைய கட்சியை வார்த்தெடுத்த அண்ணன் திருமாவர்களுக்கு எந்த நேரத்துல எப்படி யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியாதா? தன்னுடைய வாழ்க்கையவே இந்த மக்களுக்காக அர்ப்பணிச்சு நைட்டு தூங்காம கொள்ளாம ஸ்டேஷனுக்கு போய் மக்களுடைய பிரச்சனை பேசுவாரு, பஞ்சாயத்தை முடிச்சு வைப்பாரு. அங்க வந்து என்ன வெட்டிட்டான் குத்திட்டான் வருவாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுவாருன்னா ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பாரு, பலகட்ட ஆர்ப்பாட்டங்களை ஒருங்கிணைப்பாரு. வழக்கு போட மாட்டாங்க, வழக்கு போட வைப்பாரு. செக்ஷன் மாத்தி போடுவாங்க, செக்ஷன் மாத்தி போட வைப்பாரு. இந்த மாதிரி பல போராட்டங்களை முன்னெடுத்த ஒரு அம்பேத்கரிஸ்ட் அண்ணன் திருமாவர்களுக்கு எந்த நேரத்துல யாருக்கு எப்படி ஆதரவு கொடுக்கணும், நம்முடைய ஆதரவின் மூலமாக இங்க இருக்க சாதாரண சாமானிய மனிதர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் அப்படின்றது அவருக்கு தெரியாதா? யாருக்கு ஆதரவு எப்ப கொடுக்கணும் அவருக்கு தெரியாதா? அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாதா? தொழிலாளர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற கம்யூனிஸ்டுகளுக்கு எந்த நேரத்துல எப்படி யாருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற ஒரு அரசியல் யுக்தி கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியாதா? திமுக ஆதரவு கொடுத்தா மட்டும் தான் அவங்க கம்யூனிஸ்ட், திமுக ஆதரவு கொடுத்தா மட்டும் தான் அவங்க அம்பேத்கரிஸ்ட். கதறாங்க. எப்படி ஏற்றுக்கொள்வது? அதனால மரியாதைக்குரிய திமுக கொத்தடிமைகளா, இங்க இருக்கிற அம்பேத்கரிஸ்டுகளுக்கு, இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு யாருக்கு எப்படி ஆதரவு கொடுக்கணும், எந்த நேரத்தில் ஆதரவு கொடுக்கணும், எந்த நேரத்தில் ஆதரவு வாபஸ் வாங்கணும், எப்படி அந்த கட்சிகளை தான் ஆதரவு அளிக்கின்ற அந்த கட்சிகளை எப்படி வலுப்படுத்தணும், எப்படி நெறிப்படுத்தணும், எப்படி முறைப்படுத்தணும், இது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அதனால சரிங்களா, நாம எங்க தோல்வி அடைஞ்சா அப்படின்றத நீங்க வந்து கொஞ்சம் திமுக அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த குடியிருப்புக்காரருடைய பையன் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எத்தனையோ சாதாரண சாமானியர்கள் உங்களுடைய ஆட்சியின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவங்கதான் உங்களுக்கு முடிவுரையை எழுதியிருக்கின்றார்கள். இன்னமும் கூட நீங்க சுய பரிசோதனை பண்ணாம மக்கள் மேல பழிய போட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் திமுக எழுமா வீழுமா அப்படின்றது உங்களுடைய பார்வைக்கே விட்டு விடுகின்றேன் என்பதை கூறிக்கொண்டு, உள்ளபடியே ஆகச்சிறந்த அமைச்சர் அண்ணன் வன்னியரசு அவர்கள், அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு இந்த அமைச்சர் பதவியை பரிந்துரைத்த அண்ணன் திருமாவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துகளும், அதே மாதிரி அண்ணன் திருமாவர்களுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற 30 ஆண்டு கோரிக்கை நிறைவேற்றிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு, கற்பி ஒன்று செய் புரட்சி சென்று புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.